அதாவது சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவுக்கு 5 முதல் 7 தோல்வி படங்கள் வரையும் தாங்குவார். அதுக்கப்புறம் ஒரு ஹிட்னா கூட அந்த பழைய லைம்லைட்டுக்கு ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்னு. ஆனால் இயக்குனருக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு தோல்வி போதும், ஒரு பட்டு தோல்வி போதும் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கே அவருக்கு மிகப்பெரிய சிக்கலாயிடும். வெற்றி பெற இயக்குனருக்கே சொல்கிறேன். அதுவும் 2 படமும் தோத்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில், இப்படி ஒரு நிலைமையில் ஒரு இயக்குனர் தொடர்ந்து வெற்றி படம்லாம் கொடுக்கறது சாதாரண விஷயமே கிடையாது. இதற்கு முன்னாடி பல ஹீரோக்கள் தொடர் வெற்றி படம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவளுக்கும் இப்போ இருக்கிற புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாரதிராஜா அவர்கள் தொடர்ச்சியான வெற்றி படங்களை எல்லாமே சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்தாரு. நடுவில் தான் கல்லுக்குள் ஈரம் ஏதோ மாதிரி ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி தோல்வி மாறி மாறி வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருக்கு பார்த்தீங்கன்னா 5 இமாலய வெற்றி படங்கள், ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், ஜீன்ஸ், முதல்வன் அப்படின்னு சொல்லலாம். பாய்ஸ் மட்டும் சறுக்கிடுச்சு. ஆனாலும் கூட அது பெரிய பாதிப்பு உண்டாக்கலை. அந்நியனும் மெகா ஹிட்டு, சிவாஜி கேட்கவே தேவையில்லை, இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரனும் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் உச்சம் தொட்டிருந்தார் சங்கர்கள். நண்பன் வரைக்குமே சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கவர் வேறு யாரும் இல்லை, நம்ம வெற்றி இயக்குனர் வெற்றிமாறன். அதாவது பாருங்கள், ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக நான் நல்ல படம் தான் எடுப்பேன், கமர்ஷியலுக்கெல்லாம் அவ்வளோவா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், என்னுடைய சித்தாந்தத்தை தான் என் படத்துலேயே சொல்லுவேன், அதை வச்சே மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு ரசிக்கிற மாதிரி செஞ்சு அந்த படத்தை ஹிட் ஆகுவேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. முதல் படம் பொல்லாதவன் சூப்பர் ஹிட்டு, ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன் 5 வெற்றி படங்கள். அப்படியே அதுக்கப்புறம் வந்தால் விடுதலை முதல் பாகம் 6 வெற்றி படங்கள். இதோ இப்போ ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு விடுதலை 2. இந்த படமும் வெற்றி ஆயிடுச்சு. ஸோ ஒரு இயக்குனர் இப்போது நம்ம வந்து பாரதிராஜா, மணிரத்னம் அவங்களை விட்டுடலாம். மணிரத்னம் ஆரம்ப தோல்வி விட்டார், அவர் லிஸ்ட்டு சேர்த்தவனா. பாரதியை விட்டுடலாம், சங்கரை விட்டுடலாம். இப்போது இந்த 2000 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கு அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக 7 படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. வெற்றிமாறனின் பயணம் வெற்றியை மட்டுமே அறுவடை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அந்த லிஸ்ட்டில் விடுதலை 2 வந்துடுச்சு. ஸோ அடுத்த படத்தில் ஹிட்டு கேட்கவே தேவை, வாடிவாசல். ஸோ வெற்றிமாறனோட இந்த வெற்றிகரமான பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 7 படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.